வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொல்வது நிஜம் என்ற பாலும் கற்பனை என்ற டிக்காஷனும் சேர்த்து போடப்பட்ட ஒரு ஃபில்டர் காஃபி. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதில் பொதிந்திருக்கும் ஆன்மீகம் ஆழமானது. கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். மாலதி திருச்சியிலேயே பிறந்து வளர்ந்தவள். அவளுடைய தந்தை ஒரு கல்லூரி பேராசிரியர், தாய் குடும்பத் தலைவி. மாலதி பார்க்க அழகாகவும் படிப்பில் படுசூட்டிகையாகவும் இருப்பாள். அவளை பெண் கேட்டு பலரும் படையெடுத்தார்கள். சென்னையைச் சேர்ந்த ஒரு வங்கி அதிகாரியின் மகன் நரேனை மாலதிக்கு மிகவும் பிடித்து போக அவனுக்கே கழுத்தை நீட்டினாள் அவள். ஸ்ரீரங்கத்தில் விமர்சையாக திருமணம் நடந்தது. தேனிலவிற்காக சிம்லா சென்றார்கள் இளம் தம்பதியர். தேனிலவு முடிந்தது, திருமண வாழ்க்கை ஆரம்பமானது. கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்தார்கள். மாலதி சில நாட்கள் குடும்ப வாழ்க்கையை நன்கு அனுபவித்துவிட்டு அதன் பின் மேலே படிப்பது, வேலைக்கு போவது போன்ற முடிவுகளை எடுக்கலாம் என்று தீர்மானித்தாள். நரேன் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். முதலில் மாமியார் படுத்தல் இருக்குமோ என்று பயப்பட்டாள் மாலதி. ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று விரைவில் உணர்ந்தாள். அவளுடைய மாமியார் கல்பனா அதிகம் பேச மாட்டாள். தினமும் காலை 5 மணிக்கே எழுந்துவிடும் கல்பனா காஃபி போடுவது, காலை உணவு தயாரிப்பது என்று எல்லா வேலைகளையும் செய்து விடுவாள். மாலதியோ 7 மணிக்குத்தான் எழுந்திருப்பாள். அவளுக்கும் காஃபி கலந்து தருவாள் கல்பனா. பின் சமையலறையில் தன் மாமியாருக்கு கூடமாட உதவிகள் செய்வாள் மாலதி. ஒரு நாள் காலை மாலதியின் மாமனார் அவளிடம் அன்பொழுகச் சொன்னார், ஏம்மா மாலதி, நீ ரொம்ப நல்லா சாம்பார் வைப்பியாமே, உங்கள் அப்பா சொன்னார், இன்னைக்கு நீயே சாம்பார் வையே. இதை கேட்டுக்கொண்டிருந்த மாலதியின் மாமியார் கல்பனா சிடுசிடுத்தாள். ஏன் அவளைப்படுத்துறீங்க? நான் ஏற்கனவே சாம்பார் வச்சிட்டேன். கல்பனாவின் குரலில் இருந்த துவேஷம் மாலதியை நிலைகுலைய வைத்தது. அதை நைட்டு சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம், மதியத்துக்கு நீ சாம்பார் பண்ணுமா மாலதி. ஏங்க மருமகளை கொடுமை பண்ணுறீங்க? இன்னும் அதீத துவேஷத்துடன் கேட்டாள் கல்பனா. மாமனாரும் மாமியாரும் எப்படி தன்னை தாங்கு தாங்கு என்று தாங்குகிறார்கள் என்று மாலதி முதலில் சிலிர்த்தாள். அதனால் என்ன, பரவாயில்ல அத்தை, ஆசைப்பட்டு கேட்குறாருல, ஒரு நிமிஷம் சாம்பார் வச்சிடுறேன். என்ன சாம்பார் வேணுமாமா? குடமிளகா சாம்பார். மாலதி சமையலறைக்கு சென்றாள். கல்பனா முகத்தை தூக்கி வைத்து கொண்டு விலகிச் சென்றாள். மதிய நேரம் மாமனார், மாமியார், மாலதி மூவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாம்பார் பிரமாதமாக இருக்குது மாலதி, இனிமேல் தினமும் நீயே சாம்பாரோ ரசமோ வத்த குழம்போ ஏதோ வச்சிரு, உன் அத்தை மிச்சதெல்லாம் பண்ணட்டும். மாலதிக்கு பெருமையாக இருந்தது, கல்பனாவிற்கு வெறுப்பாக இருந்தது. அன்று இரவு உணவை மொத்த குடும்பமும் சேர்ந்து அமர்ந்து உண்டது. பேசிக்கொண்டிருந்தார்கள். மாலதியின் மாமனார் தன் மகனான நரேனிடம் சொன்னார், உன் பொண்டாட்டி குடமிளகா சாம்பார் வச்சுருந்தா பாரு, அப்பப்பா அப்படி ஒரு சாம்பார் நான் சாப்பிட்டதே இல்லை, நீயும் சாப்பிட்டு பாரு. சாம்பாரை தன் தட்டில் விட்டு கொண்டு ருசி பார்த்தான் ரவி. சுமாராக தான்ப்பா இருக்கு என்று சொன்னான். தன் கணவரின் தீர்ப்பை கேட்டு மாலதியின் முகம் சூம்பி விட்டது. மாமனார் விடவில்லை. அவர் ஒரு கரண்டி சாம்பாரை எடுத்து தன் தட்டில் விட்டு கொண்டு சுவை பார்த்தார். ஆமாம், இது டேஸ்ட்டே வேறு மாதிரியில் இருக்குது. ஏம்மா மாலதி, நீ ஏதாவது செஞ்சியா? இல்லையே மாமா. கல்பனா நீ? தன் கணவரின் அதட்டலான குரலை கேட்டதும் பலவீனமான குரலில் கல்பனா சொன்னாள், நான் செஞ்ச சாம்பார் நிறையா மிச்சம் இருந்தது, அதான் இந்த சாம்பாரோட கலந்து கொஞ்சம் சுட வச்சுட்டேன். மாலதி திடுக்கிட்டாள். அசப்பில் பார்க்க இது ஒரு சாதாரண செய்கையாக தெரிந்தாலும் இது மிகப்பெரிய, மிகவும் நுட்பமான வன்முறை. மாலதியின் சாம்பார் தன் கணவரால் பாராட்டப்பட்டது என்று தெரிந்தவுடன் அதை தன் சாம்பாரோடு கலந்து நாசப்படுத்தி இருந்தாள் கல்பனா. நரேனும் அவன் தந்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதன் பின் மாலதியின் புக்கக வாழ்க்கை தலைகீழாக மாறியது. மாலதி சமையலறைக்குள் வராமல் பார்த்து கொண்டாள் கல்பனா.
திடீரென்று யாரோ ஒரு சாமியாரை பார்த்துவிட்டு வந்து வீட்டின் நெறிமுறைகளை எல்லாம் மாற்றிவிட்டாள் கல்பனா. காலையில் குளித்த பிறகுதான் யாரும் சமையலறைக்குள் நுழைய வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாள். மாலதிக்கு மெதுவாக குளித்துத்தான் பழக்கமாகையால் மாலதி சமையலறைக்குள் காலை நேரம் வராமல் பார்த்து கொண்டாள் கல்பனா. ஒரு நாள் மாமனார் வடை செய்து தருமாறு மாலதியிடம் கேட்கவே மாலதிக்கு தெரியாமல் அவள் கரைத்து வைத்திருந்த வடை மாவில் ஒரு கை உப்பை எடுத்து போட்டு அந்த வடையை கெடுத்து விட்டாள் கல்பனா. மாலதிக்கு தன் மாமியாரின் தீசத்தனம் முழுமையாக தெரிந்தது. மாலதியை பற்றி மட்டமாக பேச ஆரம்பித்தாள் கல்பனா. யாருடனோ அவள் ஃபோனில் பேசி கொண்டிருந்ததை ஒரு நாள் மாலதி ஒட்டு கேட்டு விட்டாள். ஆமாம், அவள் சமையல் பண்ணிட்டாலும் அவள் ஆடி அசைஞ்சு எந்திரிச்சு வரத்துக்குள்ளே நான் சமையலையே முடிச்சிடுறேன், அப்படியே அவள் ஏதாவது செஞ்சாலும் அது வாயில் வைக்க வழங்காது. மாலதி கொதித்தெழுந்தாள். தன் கணவனிடம் புகார் செய்தாள். தனி குடித்தனம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. மாலதியின் மாமனார் ஒரு இதய நோயாளி. அவரால் தன் மகனை பிரிந்து இருக்க முடியாது என்பதை உணர்ந்தாள் மாலதி. நாள் ஆக ஆக மாலதியின் வேதனை அதிகமாகி கொண்டே போனது. இதுவரை வழக்கமான கதைதான், பல வீடுகளில் நடக்கும் கதைதான். இனிமேல் தான் கதையிலே ஒரு பெரிய ட்விஸ்ட் வருகிறது, என்னை அதிர வைத்த ஒரு ட்விஸ்ட். அதனால் தான் இத்தனை பீடிகை போட்டேன். மாலதியின் அவஸ்தையை பார்த்த நரேன் ஒரு நாள் அவளை தன்னுடைய குருவிடம் அழைத்து சென்றான். அவர் காவி அணியவில்லை, பெரிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்வதில்லை. சாதாரணமாக மற்ற மனிதர்களைப் போல் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் இருந்த அன்பு மாலதியை உருக்கிவிட்டது. நரேனை வெளியே அனுப்பிவிட்டு மாலதியிடம் தனியாக பேசினார் குருதேவர். மாலதி பொரிந்து தள்ளிவிட்டார். பொறுமையாக கேட்ட அவர் உறுதியாக ஒரு தீர்வை சொன்னார். தினமும் 3 வேளை நீ தியானம் செய்கிற நிலையில் உட்காரணும். உன் மாமியாரோட உருவத்தை அப்படியே மனத்திரையில் கொண்டு வந்து, அத்தை நீங்கள் எந்த தப்பும் செய்யலை, உங்கள் மனநிலையும் சூழ்நிலையும் தான் உங்களை தப்பு செய்ய வைக்குது, நான் உங்களை மனசார மன்னிச்சிட்டேன், நீங்கள் 100 வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு பச்சை புடவைக்காரிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். என்னையா இப்படி சொல்லிட்டீங்க, என்னால் அவங்கள மன்னிக்க முடியும்னு தோணலையே, அவங்க தீசத்தனத்தை பற்றி சொன்னேன்ல. நீ இப்படி தினமும் தியானம் செஞ்சால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவங்கள மன்னிக்கிற அளவுக்கு உன் மனசில் அன்பு வந்துடுமா. மன்னிப்பு பரிபூர்ணமாயிட்டா அவங்கக்கிட்டேருந்து உனக்கு அப்புறம் எந்த தொந்தரவும் வராது. ஒருவேளை நான் அப்படி செய்ய முடியலன்னா, அப்படி செய்ய எனக்கு இஷ்டம் இல்லைன்னா, உன் கர்ம கணக்கு சிக்கலாக இருந்தாயி அவங்க செய்கிறது வன்முறை தான், ஒத்துக்கிறேன். அதனால் அவங்க கர்ம கணக்கு எசகு பெசகாக போயிட்டுருக்கு, அதுக்கு அவங்க அனுபவிக்கணும். அதை நான் கவலைப்படல, அதை நான் ஒரு பேச்சுக்கே கொண்டு வரல. ஆனால் பதிலுக்கு நீ அவங்கள இன்னும் அதிகமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த வெறுப்பு உன் கர்ம கணக்கை சிக்கலாக்கிறோம், பார்த்துக்கோ. அது எப்படி? அடுத்த பிறவியில் உங்கள் அத்தை உனக்கு குழந்தையாக பிறக்கலாம், இல்லை உனக்கு கணவராகவோ நெருங்கிய உறவினராகவோ வரலாம். மனநலம் குன்றிய குழந்தையா, உடல் ஊனமுள்ள குழந்தையா பிறக்கலாம். இந்த ஜென்மத்தில் நீ காட்டின வெறுப்புக்கு பரிகாரம் செய்ய ஒரு ஜென்மம் பூரா அவங்களுக்கு நீ முகம் சுளிக்காமல் பணிவிட செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்கள இப்போவே மன்னிச்சிரு. அவங்க உன் வாழ்க்கையிலேருந்து விலகிடுவாங்க. கர்ம கணக்கை குழப்பிக்காதம்மா, அது ஜென்மா உன்னை தொடர்ந்து வரும், நல்லதில்லை உனக்கு. அது இருந்தது. மாலதி மட்டுமில்லை, நாமும் தான். இந்த அறிவுரை சொன்ன குருவை எனக்கு தெரியும். அவர் சொல்வது பெரும்பாலும் பலித்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மை வெறுப்பவர்களை நாமும் வெறுத்தால் அதுவே நம்முடைய கர்ம கணக்காகிவிடும். விலகலாம், வெறுக்க வேண்டாம். நம்மை காத்து கொள்ளலாம், அடுத்தவரை வெறுக்க வேண்டாம். மன்னிக்கலாம், மனதார பிரார்த்திக்கலாம், அன்பு காட்டலாம், அமைதியாக வாழலாம். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.